வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு அமைப்பான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரு இயற்கையான சூழல் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா, ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன உத்தரவுனா, இந்த மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உள் ஒதுக்கீடு என்பது தேவையான ஒன்று தான். ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அந்த முடிவின் அடிப்படையில் தான் இந்த தற்போது செயல்பட்டுருக்கு. இது பிரச்சனை வந்து எங்கன்னா, இந்தியா முழுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கனால, ஸோ உள் ஒதுக்கீடு என்பது முக்கியமான ஒன்று. அதனால் வந்து அனைத்து மக்களுக்கும் இது வந்து எப்பயுமே இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கு. இதனால் வந்து மக்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு திட்டம் தான். ஏன்னா இன்னும் வந்து ஒரு சில மக்கள் இன்னும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க மேற்கொண்டும் இது போன்ற க்ரீம் லேயரை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. க்ரீம் லேயர்னால் 8,00,000 ரூபாய்க்கு மேலே வந்து அவங்க ஷெட்யூல் கமிட்டியாக இருந்தாலும் கூட 8,00,000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ வந்து இதை வந்து அப்படியும் ஒரு குறித்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் ஒரு டீட்டெயிலான ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க நிறையா ஜட்ஜ்மெண்ட் இந்த ஆல்ரெடி ஆந்திரா ஹைகோர்ட்டில் ஒரு இஷ்யூ வந்துச்சு. அந்த இஷ்யூ வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு இப்போ புதுசாக ஸ்ட்ரக்டூன் பண்ணிட்டாங்க. அந்த ஏர்லி ஜட்ஜ்மெண்ட்டை புதுசாக ஜட்ஜ்மெண்ட் வந்து